ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம வந்து தொடரை முடிவு செய்தல இருக்கிற வகை 1, 2, 3, 4 சமீபத்திய கேள்விகள் எல்லாம் முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒப்புமை திறன்ல இருக்கிற வகை 1, வகை 2, வகை 3 எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப பாருங்க, வகைப்பாடுல இருக்கிற வகை 1 வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வகை 2ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, பாருங்க. வேறுபட்ட ஜோடி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தல். குறிப்பு 1ல இருந்து 15 கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் 5 ஜோடி வார்த்தைகள் உள்ளன. அவற்றுள் 4 ஜோடிகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையை கொண்டிருக்கும். எந்த ஜோடியில் வார்த்தைகள் வெவ்வேறாக உள்ளன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காலனி, தோல், இரும்பு, கோடாரி, மேஜை, மரம், நகை, தங்கம், சட்டை, துணி சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, இதுல வந்து எது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரும்பு கோடாரி தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இரண்டாவதாக செய்யப்பட்டது முதல் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது தோல்ல இருந்து காலணி செய்யறாங்க, அதே மாதிரி மரத்துல இருந்து மேஜை செய்யறாங்க, துணியில இருந்து சட்டை வந்து செய்யறாங்க, தங்கத்துல இருந்து வந்து நகை செய்யறாங்க. கோடாரியில இருந்து இரும்பு செய்ய முடியுமா அப்படி மாத்தி கொடுத்திருக்காங்க. இரும்புல இருந்து தான் கோடாரி வந்து செய்ய முடியும். அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கறதுனால ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. கொத்தனார் சுவர், செருப்பு தொழிலாளி காலனி, விவசாயி பயிர், சமையல்காரர் சமைத்தல், நடன இயக்குனர் பாலைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் டி சமையல்காரர் சமைத்தல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதை வைத்து இரண்டாவது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப முதலாவதை வைத்து அப்படின்னா கொத்தனார் தான் வந்து சுவர் வந்து கட்டியிருக்காரு, செருப்பு தொழிலாளி தான் காலனி வந்து செஞ்சிருக்காரு, விவசாயி தான் பயிர் வந்து விளைச்சிருக்காரு, சமையல்காரர் தான் சமைத்தல் அதாவது சமைச்சிருக்காரு, நடன இயக்குனர் வந்து பாலை அப்படிங்கிற நடனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்ப இது எல்லாமே வந்து கரெக்டா தான் வருது. ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து கரெக்டா தான் வருது. ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். தைரியமான, கூச்சம், அழகு, வசீகரம், தெளிவு, தெளிவற்ற, இளமை, முதுமை, பூர்வீகம், ஏலியன் கொடுத்திருக்காங்க. இதை நம்மளுக்கு ரீட் பண்ணும் போதே வந்து தெரியுது. இது எல்லாமே வந்து ஒத்த சொற்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, நம்மளுக்கு இதுல கரெக்டான ஆன்சர் எதுவும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அழகு, வசீகரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. தெளிவு, தெளிவற்ற, இளமை, முதுமை, பூர்வீகம், ஏலியன், தைரியமான, கூச்சம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்ல இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த சொற்கள்ல இருக்கு. அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க. பார்த்தல் கண், கேட்டல் காதுகள், நுகர்தல் மூக்கு, தொழுதல் தோல், நாக்கு ருசின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ நாக்கு ருசி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகளும் வந்து ஒன்றுக்கொன்று ஒத்த சொற்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது கண் இருந்தாதான் வந்து பார்க்க முடியும், காதுகள் இருந்தாதான் கேட்க முடியும், தோல் இருந்தாதான் வந்து தொடுதல் உணர்வு வந்து தெரியும், மூக்கு இருந்தாதான் பாத்தீங்கன்னா நுகர்தல் வந்து முடியும், ருசி இருந்தா நாக்கு அப்படின்னு சொல்லி வருது. அப்படி வராது. அப்ப நாக்கு இருந்தாதான் வந்து ருசித்தல் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதனால ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது சம் பாருங்க. குவளை மது, கோப்பை தேநீர், குடம் தண்ணீர், பந்து மட்டை, மை குவளை மைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பந்து மட்டை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா ரெண்டாவது வைத்துக் கொள்ள முதலாவது உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மது வந்து எதுல இருக்கும், குவாலையில வச்சுக்கலாம். தண்ணீர் வந்து குடத்துலதான் இருக்கும். மை பாத்தீங்கன்னா மை குவளை மை பாட்டில் இருக்குல்ல அதுலதான் இருக்கும். தேநீர் பாத்தீங்கன்னா எதுல வச்சு குடிப்போம், கோப்பையில வந்து குடிப்போம். பந்து மட்டை சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஆறாவது பாருங்க. ஆண் குதிரை குட்டி குதிரை, குதிரை பெண் குதிரை,
நாய் பெண் நாய், ஆண் வாத்து பெண் வாத்து, ஆண் தேனி பெண் தேனின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஆண் குதிரை குதிரை குட்டி தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவதின் பெண் பால் தான் இரண்டாவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க எல்லாமே பெண் பெண் பெண், குதிரை பெண் குதிரை, நாய் பெண் நாய், ஆண் வாத்து பெண் வாத்து, ஆண் தேனி பெண் தேனின்னு சொல்லி எல்லாத்துலயுமே வந்து பெண் வந்திருக்கு. இப்ப இதுல மட்டும் வந்து அதோட இளமை பெயர் வந்து கொடுத்திருக்காங்க, அதோட குட்டியை கொடுத்திருக்காங்க. இப்ப அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். 7வது சம் பாருங்க. பழைய புதிய உண்மை பொய் மெதுவாக மந்தமான கற்பித்தல் கற்றுக்கொள்ளுவது கருணை கொடூரம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். மெதுவாக மந்தமானதான் வந்து ஆன்சரா வரும். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்லும் ஒன்றுக்கொன்று எதிர் சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறகு பழைய புதிய ஆப்போசிட்ல இருக்கு, உண்மை பொய் ஆப்போசிட்ல, கற்பித்தல் கற்றுக்கொள்வது ஆப்போசிட்ல இருக்கு, கருணை கொடூரம், மெதுவாக மந்தமான ரெண்டுமே வந்து ஒத்த சொற்களா இருக்கு. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். 8வது சம் பாருங்க. சிங்கம் கர்ஜனை, பாம்பு சீறுதல், தவளை சத்தம், தேனீக்கள் ரீங்காரம், பறவைகள் சினுங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவளை சத்தம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது உருவாக்கும் சத்தம் தான் இரண்டாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிங்கத்தோட சவுண்ட் கர்ஜனை, பாம்பு சீறுதல் தான் வந்து சொல்லுவோம், தேனீக்கள் ரீங்காரம் அப்படிதான் சொல்லுவோம், பறவைகள் சினுங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க, தவளை சத்தம் வராது. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9வது சம் பாருங்க. அணு, எலக்ட்ரான், ரயில், இயந்திரம், வீடு, அறை, ஸ்கூட்டர், கியர், தயிர், பால் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் இ தயிர் பால் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா அதாவது முதலாவதின் ஒரு பகுதி தான் ரெண்டாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அணுவுல ஒரு பகுதி தான் எலக்ட்ரான். அணுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் இருக்கும், மூணுமே இருக்கும். அணுல ஒரு பகுதி தான் எலக்ட்ரான், ரயில்ல ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா இயந்திரம், ஸ்கூட்டர்ல ஒரு பகுதி தான் கியர், வீடுல ஒரு பகுதி தான் அறை, தயிர்ல ஒரு பகுதி பாலா இல்ல வராது. அப்ப பாருங்க ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது சம் பாருங்க. தங்கம் நகைகள், துணி ஆடைகள், மரம் மரஜாமான்கள், தோல் காலணிகள், மண்பானை களிமண் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். மண் பானைகள் களிமண் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவதை தயாரிக்க உதவும் மூலப்பொருள் தான் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நகையை தயாரிக்க தங்கம் வந்து பயன்படுது, ஆடைகள் தயாரிக்க துணி வேணும், மரஜாமான்கள் தயாரிக்க மரம் வேணும், காலணிகள் தயாரிக்க தோல் வேணும், களிமண் தயாரிக்க மண்பானைகள் இல்ல வராது, மண்பானைகள் தயாரிக்க களிமண் தான் வரும். இப்ப ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்ட். அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க மாத்தி. ஓகே, 11வது சம் பார்க்கலாம். பறவையியல் பறவைகள், காளான் பற்றிய ஆய்வு பூஞ்சை, உயிரியல் தாவரவியல், உளவியல் பாசி, பூச்சியியல் பூச்சிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட், உயிரியல் தாவரவியல். எப்படின்னா இரண்டாவதை பற்றிய படிப்பு தான் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பறவைகள் பற்றிய படிப்பு பறவையியல், பூஞ்சைகள் பற்றிய படிப்பு காளான் பற்றிய ஆய்வு, பாசிகள் பற்றிய படிப்பு பாத்தீங்கன்னா உளவியல், பூச்சிகள் பற்றிய படிப்பு பூச்சியியல் கொடுத்திருக்காங்க. இது பாருங்க ஆப்ஷன் சி உயிரியல் தாவரவியல். இது ரெண்டுமே வந்து சயின்ஸ்ல வந்துடும். தாவரத்தை படிக்கிறது தான் தாவரவியல், இப்போ உயிர்கள் பற்றி படிக்கிறது பாத்தீங்கன்னா உயிரியல் சொல்லி வரும். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து தவறா இருக்கு. அதுதான் வந்து 11வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்க. மீன் குவியல், பசு கூட்டம், ஆடு மந்தை, மனிதன் கும்பல், தேனி திரள் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மனிதன் கும்பல் தான் வந்து கரெக்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதின் சேகரிப்பு இரண்டாவது ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது முதலாவதோட ஒரு குழுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மீன்கள் நிறைய சேர்ந்தது பாத்தீங்கன்னா குவியல் சொல்லுவோம்.
பசு வந்து நிறைய சேர்ந்தது பசு கூட்டம். ஆடு எல்லாம் சேர்ந்தது ஆட்டு மந்தை, ஆடுகள் மந்தை அப்படிங்குவோம். பாருங்க, தேனி நிறைய இருக்கிறது வந்து தேனீக்கள், அதாவது தேனி வந்து திரள் சொல்லி சொல்லுவோம். மனிதன் பாத்தீங்கன்னா மனிதன் கூட்டம் தானே வரும், கும்பல் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது மக்கள் கூட்டம் சொல்றோம் இல்லையா, அதுதான் மனிதன் கூட்டம் சொல்லி வரும், கும்பல் வந்து வராது. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 13வது சம் பாருங்க. மங்கலான, பிரகாசமான, தவறு சரி, ஆழமற்ற ஆழமான, நேர்மையான, உண்மையான, ஈடுபாடு, அலட்சியம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட், நேர்மையான, உண்மையான. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே எதிர்ச்சொல்லா இருக்கு பாருங்க. மங்கலான, பிரகாசமான, தவறு சரி, ஆழமற்ற ஆழமான, ஈடுபாடு, அலட்சியம், நேர்மையான, உண்மையான மட்டும் ஒத்த சொற்கள்ல இருக்கு. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம் பாருங்க. விவசாயி உழுதல், கசாப்பு கடைக்காரர் வெட்டுதல், நூல் ஆசிரியர் புத்தகம், குதிரை ஓட்டுபவர் பொறுத்தாணி, மரம் வெட்டுபவன் கோடாரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நூல் ஆசிரியர் நூலகம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது பயன்படுத்தும் உபகரணம், 2வது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விவசாயி என்ன வந்து உபகரணம், அதாவது என்ன கருவி யூஸ் பண்ணுவாருன்னா உழுதல் யூஸ் பண்ணுவாங்க. உழுதலுக்காக அந்த இது இருக்கும் இல்லையா, அதை வச்சு மண்ணெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அதை சொல்றாங்க. கசாப்பு கடைக்காரர் வெட்டுதல் வேலையை வந்து பாப்பாரு. குதிரை ஓட்டுபவர் பாத்தீங்கன்னா பொறுத்தாணி, அந்த குதிரைக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க தெரியுமா, கால்ல இது பண்றதா அடிக்கிறது, அதுதான் வந்து சொல்றாங்க பொறுத்தாணி. மரம் வெட்டுபவன் வந்து கோடாரி, கையில மரம் வெட்டணும்னா கையில வந்து கோடாரி வந்து வேணும். நூலாசிரியர் புத்தகம் வச்சிருக்கணும் அவசியம் இல்ல. பாருங்க, நூலாசிரியருக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன உபகரணம் வச்சிருப்பாருன்னா மை, பேனா, பேப்பர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு கதையா ஸ்டோரியா எல்லாமே எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து பிரிண்டிங் மிஷின்ல கொடுத்து அவங்கதான் வந்து புக்கா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்ப நூலாசிரியர் புஸ்தகம் வந்து கரெக்டா வந்து வராது. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க. பாஸ்கல் அழுத்தம், வாட் சக்தி, ஆம்பியர் மின்சாரம், ரேடியன் டிகிரி, ஜூல் ஆற்றல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ரேடியன் டிகிரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2வது அளக்கும் அலகுதான் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2வது அளக்குற அலகு, அழுத்தத்தை அளக்குறதுக்கு பாஸ்கல் அப்படிங்கறத வந்து பயன்படுத்துறாங்க. சக்திக்கு பாத்தீங்கன்னா வாட் அளக்குறோம். மின்சாரத்துக்கு அளக்குற கருவி பாத்தீங்கன்னா ஆம்பியர். ஆற்றல் அளக்குறதுக்கு வந்து ஜூல் அலகுதான் வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப டிகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேடியனுக்கு என்ன பயன்படுத்துறாங்க, ரேடியன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோணங்களை வந்து அளவிடும் அப்படிங்காங்க. ரேடியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோணங்களை வந்து அளவிடுறதுக்கு வந்து இந்த ரேடியன் பயன்படுத்தப்படுகிறது. அளவிடும் ஒரு எஸ்ஐ அலகுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு எஸ்ஐ அலகு. இப்ப பாத்தீங்கன்னா டிகிரி வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலையை அளவிடும் அலகு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிகிரிங்கிறது வந்து வெப்பநிலையை வந்து அளக்கிறதுக்கு ஒரு அலகுதான் வந்து டிகிரி. ஓகேவா? ஓகே. 16வது சம் பாருங்க. குறிப்புகள். கேள்வி 16ல இருந்து 50 வரைக்கும். கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் 4 ஜோடி வார்த்தைகள் உள்ளன. அவற்றுள் 3 ஜோடிகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையை கொண்டிருக்கும். எந்த ஜோடியில் வார்த்தைகள் வெவ்வேறாக உள்ளன என்பதை கண்டுபிடிக்க வேணும்னு கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். 16வது சம். பூனை, எலி, சிங்கம், மான், பசு, கோழி, பருந்து, புறா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பசு, கோழி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2வதுக்கு முதலாவது உணவளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பூனை எதை சாப்பிடும், எலிய வந்து சாப்பிடும். சிங்கம் வந்து மானை வந்து சாப்பிடும். பருந்து பாத்தீங்கன்னா புறா வந்து சாப்பிடும். அப்ப பாருங்க, பசு கோழி சம்மந்தம் இல்லாம இருக்கு. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பதினேழாவது சம் பாருங்க. கை துப்பாக்கி, கத்தி, குத்து, இயந்திரம், ரயில், கார், பேருந்துன்னு கொடுத்திருக்காங்க.
இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இயந்திரம் ரயில் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகளும் ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரே வகையை சேர்ந்தது. பாருங்க, கை துப்பாக்கி துப்பாக்கி ரெண்டுமே வந்து துப்பாக்கி வகையை சேர்ந்தது. கத்தி குத்து, ஒரு கத்தினா கத்திய வச்சு குத்துவோம் இல்லையா, அது குத்துனா நம்ம கையாலேயே குத்துவோம் இல்லையா, ரெண்டுமே வந்து குத்துறதுக்கு வந்து சமமா தான் வருது. அதாவது அடிக்கிற வகையில வந்து போயிருது இது. இப்ப இயந்திரம் ரயில் ரெண்டுமே வந்து வேற வேற. இப்போ வந்து இந்த இடத்துல ரயிலுக்கு பதிலா வேற ஏதாவது வாகனங்கள் பெயர் வந்து கொடுத்திருந்தா இந்த இடத்துல வந்து கரெக்டா இருந்திருக்கும். பாருங்க, கார், பேருந்து ரெண்டுமே வாகனங்களோட இதுல வந்து வருது, வாகனங்களோட வகையில வருது. அதனால வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது பாருங்க. குறுகிய நீளமான குற்றம் பழி லேசான கனமான ஏழை பணக்காரன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி குற்றம் பழி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னா மற்ற அனைத்தும் எதிர் சொல்கள் கொடுத்திருக்காங்க. பாருங்க, குறுகிய நீளமான ஆப்போசிட்டா இருக்கு, லேசான கனமான ஆப்போசிட்டா இருக்கு, ஏழை பணக்காரன் ஆப்போசிட், குற்றம் பழி ரெண்டுமே வந்து ஒத்த சொற்கள். அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது பாருங்க. பூனை பாதம், பள்ளி பட்டை, குதிரை குழம்பு, மனிதன் கால் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மணி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதின் கால் பகுதியின் பெயர் தான் இரண்டாவது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பூனையோட கால் பகுதியை வந்து பாதம் சொல்லுவோம், பள்ளியோட கால் பகுதியை பாத்தீங்கன்னா பட்டை அப்படின்னு சொல்லுவோம், குதிரைக்கு பாத்தீங்கன்னா கால் பகுதி குழம்புன்னு சொல்லுவோம், மனிதனுக்கு என்ன சொல்லுவோம், கால் சொல்ல மாட்டோம், பாதம் தான் சொல்லுவோம். அப்ப அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது எண்ணெய் விளக்கு, தண்ணீர் குழாய், ஆக்சிஜன் வாழ்க்கை உயிர், சக்தி இயந்திரம் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தண்ணீர் குழாய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி எப்படின்னு பாருங்க. 2வது இயங்குவதற்கு முதலாவது தேவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, விளக்கு வந்து எரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் தேவை, வாழ்க்கை வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் வந்து தேவை, இயந்திரம் இயங்குவதற்கு சக்தி தேவை, அதுக்கு ஆற்றல், அதாவது ஆற்றல் சக்தி தேவை, குழாய் தண்ணீர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இது சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 21வது பாருங்க. முத்திரை கடிதம், பயணச்சீட்டு, ரயில், மை, பேனா, கார், இயந்திரம் கொடுத்திருக்கு. இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கார் இயந்திரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2வதை பயன்படுத்துவதற்கு முதலாவது தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப கடிதம் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்திரை இருந்தாதான் வந்து கடிதம் வந்து போஸ்ட் பண்ண முடியும். அப்ப பாருங்க, ரயில்ல பயணம் செய்யறதுக்கு பயணச்சீட்டு தேவை, பேனா, பாருங்க பேனா எழுதுறதுக்கு மை வந்து தேவை, இயந்திரம் இயங்குவதற்கு கார் தேவையா, இல்ல கார் இயங்குவதற்கு தான் இயந்திரம் தேவை. இப்படி மாத்தி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கணவன் மனைவி, சிங்கம் நரி, நாய் பூனை, அமைச்சர், அதாவது அரசர் அமைச்சர்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அரசர் அமைச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படின்னா முதலாவது ஆண் பால், 2வது பெண் பால் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, சிங்கம் நரி நாய் பூனை, கணவன் மனைவி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இருக்குது ஆண் பால், 2வது பெண் பால் இருக்கு. மீது எல்லாமே வந்து கேள்வியை தப்பா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மரம், கிளை, கை விரல், மேஜை, நாற்காலி, அறை, தரைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேஜை நாற்காலி அப்படிங்கறதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது முதலாவதின் ஒரு பகுதி 2வது ஆகும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மரத்தோட ஒரு பகுதி தான் வந்து கிளை, கையோட ஒரு பகுதி தான் விரல், அறையோட ஒரு பகுதி தான் வந்து தரை,
இப்ப மேஜையோட ஒரு பகுதி நாற்காலியா? இல்ல, வராது. ரெண்டுமே வந்து மரஜாமான்கள், ரெண்டுமே வந்து வராது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது சம் பாருங்க. மண்வெட்டி, மண், திருகாணி கலற்ற உதவும் சாதனம் திருகு, சுத்தியல், ஆணி, பேனா, பென்சில் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, பேனா பென்சில் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதால் இயங்கும் பொருள் முதலாவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, மண்வெட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மண்ணை வந்து கிளறி விடுறதுக்கு, தோன்றதுக்கு தான் வந்து மண்வெட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, திருகுனா டைட்டா இருக்கு, அதை கலட்டுறதுக்கு உதவும் சாதனம் தான் வந்து திருகாணி கலற்ற உதவும் சாதனம். ஆணி எதை வச்சு என்ன வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னா சுத்தியல் தான் வந்து ஆணியை வச்சு அடிக்க முடியும். பாருங்க, பேனா பென்சில் ரெண்டுத்துக்குமே வந்து சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 25வது சம் பாருங்க. பூங்கொத்து, பூக்கள், கொத்து, திராட்சை, மர ஜாமான்கள், நாற்காலி, ஆல்பம், புகைப்படம் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மர ஜாமான்கள், நாற்காலி அதுதான் கரெக்டான ஆன்சர். எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவதின் சேகரிப்பை ஒன்னாவது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, பூக்களோட நிறைய பூக்கள் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பூங்கொத்து சொல்லுவோம். திராட்சை நிறைய இருந்துச்சுன்னா கொத்து அப்படின்போம். புகைப்படம் நிறைய வச்சிருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஆல்பம் சொல்லுவோம். நாற்காலி நிறைய இருக்கிறது மரஜாமான்னு சொல்லுவோமா? இல்ல, சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது சம் பாருங்க. இடுப்பு, பெல்ட், கழுத்து, டை, மணிக்கட்டு, பட்டை, காலனி, நாடான்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காலனி, நாடா தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதை பயன்படுத்தும் மனித உடல் பாகம் முதலாவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பெல்ட்ட வந்து மனித உடல் பாகத்துல வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, பெல்ட் பாத்தீங்கன்னா இடுப்புல, டை பாத்தீங்கன்னா கழுத்துல, பட்டை பாத்தீங்கன்னா மணிக்கட்டுல வந்து யூஸ் பண்ணுவோம். நாடா வந்து எங்க யூஸ் ஆகும்? வந்து இடுப்புலதான். ட்ரெஸ்ல இடுப்புல இருக்கும் இல்லையா, பாவாடை நாடா அப்படிம்போம்ல, அது அப்ப இடுப்புலதான் வந்து கெட்டுவோம். இப்ப காலனின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அப்ப அதுல வராது. இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, காலனில வந்து நாடா வரும், ஷூல வந்து நாடா இருக்கு இல்லையா, அந்த ரோப் இருக்கு இல்லையா, அததான் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க காலனி நாடான்னு. இங்க பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனித உறுப்புகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. காலனி மனித உறுப்பு இல்ல, அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 27வது சம் பாருங்க. உபயோகமற்ற பொருள் கோதுமை, சிறுகல், பருப்புகள், தானியம், பயிர், கசடு, மதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி, தானியம், பயிர் தான் வந்து கரெக்ட். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதுல இருந்து வெளியேற்றப்படும் கழிவு தான் முதலாவது ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. கோதுமையில இருந்து தேவையில்லாத கழிவு பொருட்கள் பாத்தீங்கன்னா உபயோகமற்ற பொருள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பருப்புல தேவையில்லாத பொருள் சின்ன சின்ன கல் இருக்கும். மதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து கசடுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த கசடுன்னு சொல்லி இருக்கும். இப்ப பயிர், தானியம் சொல்லி இதுல எதுவுமே கழிவு கிடையாது, அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 28வது சம் பாருங்க. அரிசி, சோளம், தக்காளி, உருளை, மாணவன், வகுப்பறை, புத்தகம், நூலகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தக்காளி, உருளை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதின் ஒரு பகுதி தான் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இரண்டாவதின் ஒரு பகுதி சோளத்தோட ஒரு பகுதி தான் அரிசின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வகுப்பறையில ஒரு பகுதி பாத்தீங்கன்னா மாணவன். நூலகத்துல என்ன இருக்கும்? புஸ்தகம் வந்து இருக்கும். இப்ப தக்காளி, உருளை சம்பந்தமே இல்லாம இருக்கு. தக்காளி செடியில வந்து அந்த மரத்துல வந்து வெளியே வந்து வளரும், உருளை வந்து மண்ணுக்கு அடியில வளரும், தக்காளி மண்ணுக்கு மேல வந்து விளையும், சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரெண்டுமே வேற வேற செடியும் கூட, அதனால. 29வது சம் பாருங்க. அம்மீட்டர் மின்சாரம், ஹைக்ரோமீட்டர் அழுத்தம், ஓடோமீட்டர் வேகம், சீஸ்மோகிராஃப் நிலநடுக்கம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஹைக்ரோமீட்டர் அழுத்தம் தான் வந்து கரெக்ட். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இரண்டாவதை அளக்க பயன்படும் உபகரணம் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மின்சாரத்தை அளக்க அம்மீட்டர் பயன்படுத்துவோம். வேகத்தை அளக்க ஓடோமீட்டர். நிலநடுக்கத்தை அளக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சீஸ்மோகிராஃப் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப ஹைக்ரோமீட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை அளக்கிறதுக்கு தான் ஹைக்ரோமீட்டர். ஈரப்பதத்தை அளக்கிறது தான் ஹைக்ரோமீட்டர் வந்து பயன்படுகிறது. அப்ப அழுத்தம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழுத்தத்தை அளக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா காற்றழுத்தமானி. அழுத்தத்தை அளக்க பாத்தீங்கன்னா காற்றழுத்தமானி வந்து யூஸ் பண்றோம். சரி, ஓகே. 30வது பார்க்கலாம். புரதங்கள் உடல் இழைப்பு, சோடியம் ரிக்கட்ஸ், அயோடின் காய்டர், இரும்பு ரத்த சோகைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோடியம் ரிக்கெட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதலாவதின் குறைபாட்டால் இரண்டாவது நோய் ஏற்படுகிறதுங்காங்க. புரதங்களோட குறைபாடு இருந்தானா உடல் இழைப்பு வந்து ஏற்படும். அயோடின் குறைபாடு இருந்தா காய்டர் அப்படிங்கிற நோய் ஏற்படும். இரும்பு சத்து குறைவா இருந்தா ரத்த சோகைங்கிற நோய் வந்து ஏற்படும். அப்ப சோடியம் ரிக்கெட்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா வைட்டமின் டி அல்லது கால்சியம் குறைபாடு இருந்தா ஏற்படும். வைட்டமின் டி அல்லது கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா ரிக்கெட்ஸ் நோய் வந்து ஏற்படும். அப்ப சோடியம் குறைபாடா இருந்தா என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீர் சமநிலையின்மை, அதாவது நீர் வந்து சமநிலையா வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வேற என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து நோய்கள் வந்து ஏற்படும். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது பாருங்க. தேவாலயம், நினைவு சின்னம், கார், பேருந்து, குளம், ஏரி, கைத்துப்பாக்கி, துப்பாக்கின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார், பேருந்து தான் வந்து கொடுத்திருக்காங்க. மேபி இதுல வந்து ஆன்சர் வந்து ஏ வந்து இருக்க வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. எப்படின்னா அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 2 வார்த்தைகளும் ஒரே வர்க்கத்தை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரே வர்க்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காயும் பேருந்து பாருங்க வாகனங்களோட சேர்ந்தது. குளம், ஏரி பாத்தீங்கன்னா ரெண்டுமே நீர்நிலையோட சேர்ந்தது. கைத்துப்பாக்கி, துப்பாக்கி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆயுதத்தோட சேர்ந்தது, ஆயுதமோட சேர்ந்தது. தேவாலயம், நினைவு சின்னம் ரெண்டுமே கொஞ்சம் வந்து சம்மந்தம் இல்லாம இருக்கு. தேவாலயங்கிறது சர்ச்சு, நினைவு சின்னம்ங்கிறது வேற, ரெண்டுமே வந்து வேற இருக்கு. மேபி ஆப்ஷன் ஏவா இருக்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. 32வது பார்க்கலாம். ஆடு கத்துதல், குதிரை கனைத்தல், கழுதை உருமுதல், ஆந்தை கூச்சல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கழுதை உருமுதல் சொல்லி வராது. ஆடு கத்துதல் கரெக்ட், குதிரை கனைத்தல் கரெக்ட், ஆந்தை கூச்சல் கரெக்ட். உருமுதல் என்ன வரும்? புலிதான் வந்து உருமுதல் சொல்லி வரும். புலி உருமுதல் வரும். அப்ப கழுதைக்கு பாத்தீங்கன்னா கழுதை வந்து கனைத்தல் வரும். அப்படி இல்லைன்னா கத்துதல் வரும். ரெண்டுமே வந்து வரும் கழுதைக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 33வது பாருங்க. கதவு, பேரொலி, பியானோ வாசிப்பது, மலை, படபடப்பு, பறை அடித்தல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பியானோ வாசிப்பது தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது உருவாக்கும் சத்தம் தான் இரண்டாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கதவுல இருந்து கதவை டம்முன்னு அடிச்சு என்ன கேட்கும்? பேரொலி, ரொம்ப சவுண்ட் கேட்கும். பறை என்ன பண்ணுவாங்க? பறைய அடிச்சா அடிக்கிற சவுண்ட் கேட்கும். மழை அடிச்சுன்னு பாத்தீங்கன்னா படபடன்னு சொல்லிட்டு அந்த மின்னல்லாம் வெட்டு இடியெல்லாம் இடிக்கும் தெரியுமா, அதுதான் வந்து படபடப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பியானோ அப்படிங்கிறது வாசிப்பதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. வாசிப்பது வந்து பாத்தீங்கன்னா
அது வந்து ஒரு செயலை தான் குறிக்குது. செயலை குறிக்குது. பியானோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளா வாசிக்கிற ஒரு செயலை குறிக்குது. அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 34வது சம் பாருங்க. பளிங்கு, சுண்ணாம்புக்கல், கரும்பலகை, ஷெல், குவார்ட்சைட், மணற்கல், நெய், குவார்ட்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெய் குவார்ட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது உருமாற்றத்தால் உருவாகும் பாதை தான் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதோட உருமாற்றம் பளிங்க தான் சுண்ணாம்புக்கல்லாம் அதாவது சுண்ணாம்புக்கல்லை தான் வந்து பளிங்கா வந்து மாத்துறாங்க. ஷேல் தான் வந்து கரும்பலகையா வந்து மாறுது. மணல் கல் தான் வந்து பாத்தீங்கன்னா குவார்ட்சைட்டா வந்து மாறுது. குவார்ட்ஸ் நெய் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது சம் பாருங்க. பெரியார் கேரளா, காசிரங்கா அஸ்ஸாம், கீர் குஜராத், கார்பரேட் பீகார்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கார்பரேட் பீகார் தான் வந்து கரெக்ட். எப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா தேசிய பூங்கா சரணாலயம் சொல்லி கொடுத்திருக்காங்க. தேசிய பூங்கா இல்லைன்னா சரணாலயம் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது அமைந்துள்ள மாநிலத்தை வந்து குறிச்சிருக்காங்க. இப்ப பெரியார் பூங்கா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு. காசிரங்கா சரணாலயம் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. கிர் வந்து சரணாலயம் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. இப்ப கார்பரேட் பீகார் சொல்லி வராது. கார்பரேட் பீகார் வராது. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து உத்தரகாண்ட்ல வந்து இருக்குது. உத்தரகாண்ட்ல வந்து கார்பரேட் அப்படிங்கிற வந்து சரணாலயம் இருக்குது. 36வது சம் பாருங்க. ரேபிஸ், காயம், மலேரியா, புரோட்டோசோவா, இன்ஃபுளுன்சியா, கிருமி, காலரா, பாக்டீரியான்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ரேபிஸ், காயம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி பாத்தீங்கன்னா முதலாவது நோயின் பெயர் மற்றும் இரண்டாவது அதற்குரிய காரணமான உயிரினம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நோய், ரெண்டாவது அதற்கான காரணம் எதுவா இருக்கும் காரணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க காலரா வர்றதுக்கு பாத்தீங்கன்னா பாக்டீரியா தான் வந்து காரணமா இருக்கும். இன்ஃபுளுன்சியா நோய் வர்றதுக்கு கிருமி தான் வந்து காரணமா இருக்கும். மலேரியா வர்றதுக்கு புரோட்டோசோவா அப்படிங்கிறது தான் வந்து காரணமா இருக்கும். ரேபிஸ் காயம் வந்து வராது. ரேபிஸ்க்கு வந்து வைரஸ் தான் வந்து காரணம். வைரஸ்னாலதான் வந்து ரேபிஸ் வந்து வருது. இந்த நாய் கடித்தல் அப்படிங்கிறாங்களா, அப்ப அந்த வைரஸ் வந்து உடம்புல ஏறிதான் வருது. அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 37வது சம் பாருங்க. பனிக்கட்டி, குளிர்ச்சி, இரும்பு, கடினமான, பளிங்கு, வளவளப்பு, கைப்பை, பணம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைப்பை பணம் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதலாவதின் தன்மையை இரண்டாவது விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதலாவதோட தன்மை பனிக்கட்டியோட தன்மை எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும்னா குளிர்ச்சியா இருக்கும். இரும்பு எப்படி இருக்கும், கடினமா இருக்கும். பளிங்கு எப்படி இருக்கும், வளவளப்பா இருக்கும். கைப்பை எப்படி இருக்கும், பணமா வராது. கைப்பை பாத்தீங்கன்னா ஒண்ணு கிளாத்ல செஞ்சிருப்பாங்க, அதனால துணியும் குழுவா இருக்கலாம், வேற ஏதாவது வந்து வந்திருக்கலாம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 38வது சம் பாருங்க. மஞ்சள் காமாலை, கல்லீரல், ரிக்கட்ஸ் எலும்பு, காசநோய், நுரையீரல், டெங்கு, காய்ச்சல் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி டெங்கு காய்ச்சல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதலாவதால் ஏற்படும் நோயால் பாதிக்கப்படும் உறுப்பை இரண்டாவது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது நோய், அதனால எந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படுது அததான் வந்து கொடுத்திருக்காங்க. பாருங்க மஞ்சள் காமாலை பாத்தீங்கன்னா கல்லீரல்ங்கிற இது வந்து பாதிக்கப்படுகிறது. ரிக்கட்ஸ்னால எலும்பு பாதிக்கப்படுகிறது. காசநோய் வந்தா நுரையீரல் பாதிக்கப்படும். டெங்குங்கிறது காய்ச்சல், ஆனா என்ன உறுப்பு பாதிக்கப்படும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க 39வது சம். மீன், துடுப்புகள், திமிங்கலம், பிளிப்பர்கள், வௌவால், ரெக்கைகள், தவளை, நுரையீரல் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தவளை, நுரையீரல் தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
எப்படின்னா இரண்டாவது முதலாவதின் இயக்கத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மீன் இயங்குறதுக்கு அதாவது நீந்தி போவதற்கு துடுப்புகள் தேவை. திமிங்கலம் நீந்தி போவதற்கு பிளிப்பர்கள் அப்படிங்கிறது தேவை. வவ்வால்கள் அதாவது பறப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கைகள் வந்து தேவை. தவளை வந்து நீந்துறதுக்கோ இல்ல தரையில வந்து போவதுக்கோ வந்து நுரையீரல் வந்து தேவைப்படாது, கால்கள் தேவை. அதோட கால்கள் அதை வச்சே வந்து அந்த தவளைகளை வந்து தண்ணியிலனாலும் சரி நிலத்துலனாலும் சரி வந்து நீ போயிரும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 40வது பாருங்க. மாணவர், அறிஞர், நெல், அரிசி, சிப்பாய், போர் வீரன், அரசியல்வாதி, தலைவர்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி நெல், அரிசி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது முதலாவது கை தேர்ந்த வல்லுனர் ஆகும் பொழுது இரண்டாவதின் பெயரால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு மாணவன் அவன் பாத்தீங்கன்னா நல்லா கை தேர்ந்தவனா மாறும் போது அறிஞர் ஆகிறான். சிப்பாய் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணா போர் வீரன் ஆகிருவான். ஒரு நல்ல அரசியல்வாதி எப்படி ஆயிருவாங்க, தலைவர் ஆகிருவாங்க. நெல், அரிசிங்கிறது வந்து சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 41வது சம் பாருங்க. ஊசி குத்துதல், துப்பாக்கி சுடுதல், துருத்தி சலித்தல், உளி செதுக்குதல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஊசி குத்துதல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதலாவதின் செயல்பாட்டை இரண்டாவது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. துப்பாக்கியை வச்சு என்ன பண்ண முடியும், சுட முடியும். உளி வச்சு செதுக்குதல் முடியும். துருத்தி வச்சு சலித்தல் வந்து முடியும். ஊசி வச்சு குத்துதலா முடியும், இல்ல முடியாது, தைக்க முடியும், தைத்தல். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 42வது சம் பாருங்க. அணித்தலைவர் அணி, முதலாளி கும்பல், பிரதம மந்திரி அமைச்சரவை, கலைஞன் குழுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி கலைஞர் குழு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இரண்டாவதின் தலைவர் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அணியோட தலைவர் அணித்தலைவர்னு சொல்லுவாங்க. கும்பலுக்கு ஒரு முதலாளி வந்து இருப்பாங்க. அமைச்சரவையோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியா இருப்பாங்க. குழுக்கு தலைவன் கலைஞரா அப்படி வராது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். வெண்கலம், துத்தநாகம், டியூராலுமின், அலுமினியம், எஃகு, இரும்பு, பித்தளை, தாமிரம் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெண்கலம், துத்தநாகம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவதின் கலவை முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அலுமினியத்தோட கலவை தான் வந்து டியூராலுமின், இரும்போட கலவை தான் எஃகு, தாமிரத்தின் கலவை தான் பாத்தீங்கன்னா பித்தளை. அப்ப பாத்தீங்கன்னா துத்தநாகம் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பித்தளையோட கலவை தான் வந்து துத்தநாகம். பித்தளையோட கலவை தான் வந்து துத்தநாகம். வெண்கலம் எதுக்கு வரும் பாத்தீங்கன்னா தாமிரம் அல்லது அல்லது தகரம் இருக்கு இல்லையா, தகரத்தோட கலவை தான் வந்து வெண்கலம் சொல்லி சொல்றாங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 44வது சம். பள்ளத்தாக்கு, பள்ளம், நல்ல, கெட்ட, அதிகம், குறைவு, கருப்பு, வெள்ளைன்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பள்ளத்தாக்கு பள்ளம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா பாருங்க இது எல்லாமே எதிர்ச்சொல். நல்ல, கெட்ட, அதிகம், குறைவு, கருப்பு, வெள்ளை எதிர்ச்சொல். பள்ளத்தாக்கு பள்ளம் மற்றும் மொத்த சொற்கள். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 45வது சம் பாருங்க. வைரம், கண்ணாடி வெட்டி, கிராஃபைட், பென்சில் நுனி, சுடற்கரி, வாகன சக்கரம், கற்கரி, காலனி, பளபளப்பான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி கற்கரி, காலனி, பளபளப்பான் அதுதான் வந்து கரெக்ட். எப்படி பாத்தீங்கன்னா இரண்டாவதின் முக்கிய தொகுதி ஒன்றாவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கண்ணாடி வெட்ட வைரம் வந்து பயன்படுத்துவாங்க. பென்சில் நுனியில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா கிராஃபைட், அந்த கருப்பா இருக்குல்ல எழுதுறோம் இல்லையா அதுதான். வாகன சக்கரத்துல பாத்தீங்கன்னா சுடற்கரி அப்படின்னு இருக்காங்க. அதாவது
பிளாஸ்டிக் அது அந்த டயர்ல இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் அதை யூஸ் பண்றதுக்கு அந்த சுடற்கரிங்கிறது வந்து பயன்படுத்துவாங்க. காலனி பலகாரமான் கற்கரி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஷூ பாலிஷ் போடுவோம் இல்லையா, அந்த கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, அதத்தான் வந்து கற்கரின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா எல்லா ஆன்சருமே வந்து இதுல வந்து கரெக்டா தான் வருது. பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எப்படின்னா, ரெண்டாவதோட முக்கிய தொகுதி தான் ஒன்னாவதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கிய தொகுதி காலனி பளபளப்பாக்குறதுக்கு ஷூ பாலிஷ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, 46வது சம் பாருங்க. பூ, இதழ், நாற்காலி, கால், வட்டம், பருதி, முகப்பு, பக்கம்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, முகப்பு பக்கம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, முதலாவதின் ஒரு பகுதி இரண்டாவது ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ முதலாவதோட ஒரு பகுதி பூவோட ஒரு பகுதி இதழ், நாற்காலியோட ஒரு பகுதி அதோட கால்கள், வட்டத்தோட ஒரு பகுதி பருதி, அந்த இதுல இருக்கு இல்லையா அந்த வட்டம், இந்த இதுதான் வந்து பருதின்னு சொல்லி சுத்தி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வட்டமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பருதின்னு சொல்லி சொல்லுவோம். முகப்பு பக்கம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா புஸ்தகத்துலதான் வரும். புத்தகத்துல ஒரு பகுதி தான் முகப்பு, ஒரு பகுதி தான் பக்கம் சொல்லி வரும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 47வது சம். மது, திராட்சை, காகிதம், கூழ், காலணிகள், தோல், கோதுமை பயிர்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, கோதுமை பயிர் தான் வந்து கரெக்ட். அதாவது முதலாவதை தயாரிக்க பயன்படும் பொருள் தான் இரண்டாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மது தயாரிக்க திராட்சை வந்து பயன்படும், காகிதம் தயாரிக்க கூழ் பயன்படும், காலணிகள் தயாரிக்க தோல் பயன்படும், கோதுமை பயிர் சம்மந்தம் இல்லாம கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 48வது பாருங்க. ஜூபிட்டர் கிரகம், இசை கலைஞன், வியாபாரி வியாபாரம், சோளம் தானியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வியாபாரி வியாபாரம் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, முதலாவது எந்த வகையை சேர்ந்தது என்பதை இரண்டாவது குறிக்கிறது அப்படிங்கிறது. ஜூபிட்டர் எந்த வகையை சேர்ந்ததுன்னா கிரகத்துல ஒண்ணுதான் ஜூபிட்டர். இசைக்கலைஞர் வந்து கலைஞர் குடும்பத்துல ஒருத்தர் தான் வந்து இசைக்கலைஞன். சோளம் பாத்தீங்கன்னா தானியத்தோட ஒரு பகுதி தான் வந்து சோளம். வியாபாரி வியாபாரம், அப்ப பாத்தீங்கன்னா வியாபாரின்னு சொல்லி வராது. வியாபாரத்தோட ஒரு பகுதி என்னமா வரும், எந்த வியாபாரம் பண்றாங்க, என்ன தொழில் பண்றாங்கன்னு இருந்தா கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கும். ஓகே, 49வது சம் பாருங்க. ஈரான் ஆசியா, கான்பரா ஆஸ்திரேலியா, நார்வே ஐரோப்பா, அல்கேரியா ஆப்பிரிக்கான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கான்பரா ஆஸ்திரேலியா தான் வந்து கரெக்ட். எப்படின்னா, முதலில் குறிப்பிட்டுள்ள நாடு எந்த கண்டத்தை சேர்ந்தது என்பதை இரண்டாவது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த நாடு எந்த கண்டத்துல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஈரான் பாத்தீங்கன்னா ஆசியா கண்டத்துல இருக்கு, நார்வே ஐரோப்பா கண்டத்துல இருக்கு, அல்கேரியா பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு. இப்ப கான்பெரா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட தலைநகர் தான் வந்து கான்பெரா. தலைநகர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்பெரா. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் சம். மனிதன் கேரேஜ் பன்றி கூண்டு, குதிரை, தொழுவம், பசு, கொட்டாரம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மனிதன் கேரேஜ் தான் வந்து கரெக்ட். எப்படின்னா, முதலாவதின் வாழ்விடத்தை இரண்டாவது குறிப்பிடுகிறது அப்படின்னு இருக்காங்க. பன்றி எங்க வாழும்னா பன்றி கூண்டுல, குதிரை எங்க வாழும் தொழுவத்துல, பசு எங்க வாழும்னா கொட்டாரத்துல, மனிதன் எங்க வாழும் வீடுதான் வரும், கேரேஜ்ல வாழ்வாங்க இல்ல. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற சாப்டர் 3ல இருக்கிற வகை 2ல இருக்கிற 3Fங்கிறதுல இருக்கிற எல்லா சம்ஸும் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். நாளைக்கு வேற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.